இங்க ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பிள்ளைங்களுமே பயங்கர வேகமா வெளியில ஓடி வந்து ஓடுற பஸ்லனா ஏறி ஸ்டேரிங்கனா திருப்பி பயங்கரமா ஆக்சிடென்ட்னா பண்ண வைக்கிறாங்க. இன்னொரு பொண்ணு வடை பஜ்ஜினா போட்டுட்டு இருக்கவங்க மேல சூடா இருக்கிற எண்ணெயை ஊத்தி விட்டுறா. இன்னொரு 2 பொண்ணுங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிற எல்லா பசங்களையுமே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோட்ல போற காரோட கண்ணாடினா ஒடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண வச்சிடுறா. இன்னொரு பொண்ணு பொறுமையா நடந்து போய் பெட்ரோல் பங்குல தீய வச்சு கொளுத்தி போட்டுடுறா. இந்த ஒரே ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பிள்ளைங்களுமே ஏன் இது மாதிரினா பண்றாங்கன்னா, இந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பிள்ளைங்களையுமே ஒருத்தன் வசியம் பண்ணி அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லஞ்ச் டைம்ல ஸ்கூல்ல குடுக்கற சாப்பாடை எல்லாருமே சாப்பிடும் போது அந்த சாப்பிடுற சாப்பாடுல அவன் வசிய மருந்து கலந்திருப்பான். அதனாலே சாப்பிட்ட எல்லாருமே இப்படி ஆயிருவாங்க. இது மட்டும் இல்லாம அங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற 10 பொண்ணுங்களை மட்டும் எழுந்திருக்க சொல்லி ஸ்கூல் மொட்டை மாடிக்கு போக சொல்றான். கரெக்டா 3 மணி ஆனதும் நீங்க கீழே குதிச்சு சாகணும்னு ஆர்டர் போடுறான். இதெல்லாம் கேட்ட 10 பொண்ணுங்களுமே மொட்டை மாடி மேல ஏறி கீழே குதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல், டீச்சர், வாட்ச்மேன் எல்லாருமே மேல வந்து இவங்களை தடுக்கலான்னு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணை காப்பாத்தலான்னு பக்கத்துல போனா ஒவ்வொரு பொண்ணா கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா 3 மணி ஆனதும் அந்த மாடியில நிக்கிற எல்லா பொண்ணுங்களுமே கீழே குதிச்சு செத்துறாங்க.